ஹலோ மக்களே! சிவா இல்ல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம ஐயலியும் கபிலன் தான் இந்த டாக்குமெண்ட்ட வாங்குனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. அந்த சமயத்துல கபிலனும் ஒரு கட்டத்துல நம்ம அயலி சிவாவை எதிர்த்து பேசும்போது, இந்திராணி சரியாட்டு கபிலனுக்கு கன்னத்திலே ஒரு அறை விடுறாங்க. இத பார்த்துட்டு இருந்த ரித்திகா எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. ரித்திகாவ செல்வா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடந்துச்சுல, ஒரு நாள் உங்க பையனையும் இந்த இந்திராணி அடிக்க போறான்னு சொன்னேன். அதே மாதிரி நடந்துச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தா இவங்க என்னோட ஹஸ்பண்ட் மேல கை வைப்பாங்கன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையை உண்டு பண்றாங்க. ஒரு வழியா நம்ம ஆயிலே சிவாக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு சரியா நிரூபிச்சிட்டாங்க. அதே சமயத்துல இந்திராணி கபிலனை வெளுத்தெடுத்த சீன்லாம் செமையாவே இருந்துச்சு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஆஃபீஸில் அசிங்கப்பட்டு வந்த ரித்திகாவை செல்வநாயகி கபிலங்கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் இந்திராணி உங்கள் பையன் மேலே கை வைக்க போகிறாங்க, அப்போ உங்களுக்கு புரியும் என்னோட வேதனைலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் இந்திராணிக்கு இவ்வளோ பெரிய மரியாதை மதிப்பு இந்த வீட்டில் கொடுத்து வச்சுருக்கீங்க? நீங்கள் கூட அத்தை அவங்கள பார்த்து பயப்பட்டு அவங்க சொன்ன மாதிரி நடக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ரித்திகா பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அடுத்த நாள் நம்ம இந்திராணி எல்லாருமே ஹாலில் இருந்து அவங்களோட வேலைகளை செய்யும்போது நம்ம சிவாவும் அயலியும் அதுக்குள்ள வராங்க. வரும்போது செல்வநாயகியும் கோபப்பட்டு, இன்னும் எதுக்கு இந்த வீட்டில் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க? உங்களை தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்லியாச்சுல, அதுக்கப்புறமா உண்மையை என்னைக்கு நீங்க நிரூபிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி செல்வநாயகி எல்லாருக்கும் முன்னாடியும் சிவா அயலியை அசிங்கப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அயலியும் ஒரு கட்டத்துல கொஞ்ச நேரத்துல உண்மை புரியும், யாருக்கு மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறமா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது செல்வநாயகி அப்படி உங்ககிட்ட எந்த ஆதாரம் தான் இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அயலியும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, எங்க மேல எந்த தப்பும் இல்லை, அதுக்கான ஆதாரம் இதுதான் சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்து காட்டுறாங்க. இந்திராணி அயலி கிட்ட வந்து அப்படி என்னதான் இந்த டாக்குமெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அயலியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்க பக்கத்துல உள்ள எல்லா கடையிலையும் விசாரிக்கும் போது எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்குமெண்ட்டை காட்டிட்டு, இந்த டாக்குமெண்ட்ல தான் சிவா வந்து சைன் வாங்கினதா சொன்னாங்கல்ல, இந்த நம்பரும் கபிலன் ஒரு கடையில இருந்து வாங்கின பத்திரத்தோட நம்பரும் ரெண்டுமே சேமா தான் இருக்கு. இந்த இருக்குல்ல, இதான் அந்த ரெக்கார்டு, இந்த ரெக்கார்ட்ல பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி கிட்ட காட்டுறாங்க. அதுல கபிலன் சைன் போட்டதோட அந்த டாக்குமெண்ட் நம்பர் எல்லாமே பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. இதை பார்த்தோன்னே இந்திராணி இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கபிலன் அந்த இடத்துல இல்லை இல்லை இது என்னோட சைனே இல்லை, கண்டிப்பா இவங்க தான் ஏதோ ஒரு ஃப்ராடு தனம் பண்ணியிருப்பாங்க, இந்த சிவாவை நம்பவே முடியாது, சொத்துக்காக என்னனாலும் செய்வான், இவங்களை நம்பாதக்கா அப்படிங்கிற மாதிரி இந்திராணி கிட்ட புரிய வைக்கிற மாதிரி பேசுறாங்க கபிலன். ஆனா இந்திராணிக்கு கொஞ்சம் குழப்பம் ஆயிடுது. இருந்தாலும் நம்ம அயலியும் கபிலன் கிட்ட வந்து நீ இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாடகம் ஆடுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது செல்வநாயகி யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி செல்வநாயகி நம்ம சிவா அயலியை அப்படியே டைவர்ட் பண்ணி விடுறாங்க. நம்ம அயலி அந்த இடத்துல எப்படிதான் உண்மையை நிரூபிச்சாலும் நீங்க இந்த மாதிரி தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இது கபிலோட கையெழுத்து தான் சொன்னாலும் அதை நம்ப மாட்டீங்க, நீங்க தான் ஏதாவது பண்ணிருப்பீங்கன்னு இந்த வார்த்தையெல்லாம் வரும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னதான் பண்ணாலும் ஃபேஸ் எல்லாம் மாற்ற முடியாது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னா கபிலனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. அப்படி நம்ம அயலி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாங்க. இங்க பாருங்க அண்ணி, இந்த ஃபுட்டேஜை பாருங்க, இதுல யாருக்கு முகம் இருக்கு, யார் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க, எல்லா உண்மையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரியா இந்திராணிட்ட காட்டுறாங்க. இனிமே இந்த கபிலன் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம அயலி யோசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் செல்வநாயகி கபிலனுக்கு சப்போர்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்ல இந்திரா, எதுவும் நம்பாத, கண்டிப்பா இவங்களோட சூழ்ச்சியா தான் இருக்கும், கபிலன் நம்ம வீட்டு பையன் இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி செல்வநாயகி கபிலனுக்கு சப்போர்ட்டா பேசிட்டே இருக்காங்க. பின்னாடி இதெல்லாம் ரித்திகா இருந்து கவனிச்சுட்டே இருக்காங்க. கபிலனும் சிவா கிட்ட வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவ சிவா, ஏன் மலையா நீ பழிய போடுற, நீ இந்த மாதிரிலாம் நடக்கிறது சரியே இல்லை, இதனால உன்னை இந்த வீட்டில் விட்டதே தப்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி கபிலன் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஸ்கெட்சு போட்டு என்ன இந்த மாதிரி பிளான் பண்ணி தூக்க பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கபிலன் சரியாக கேட்கும்போது நம்ம இந்திராணியும் அந்த இடத்துல வந்து சரியாட்டு கபிலனோட கன்னத்திலே ஒரு அறையிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரித்திகா செல்வநாயகி எல்லாரும். இந்திராணி கபிலன் கிட்ட வந்து ஓ மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், இந்த வீட்டு பையன் கண்டிப்பாக எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு எவ்வளோ உறுதியாக இருந்தேன், இப்போ எல்லாத்தையுமே மானத்தை வாங்கிட்டியே அப்படிங்கிற மாதிரி கபிலனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரித்திகாக்கு கோபம் வர ஆரம்பிக்குது. இந்திராணி கிட்ட வந்து என்னன்னு இங்கே பேசுறீங்க,
என்னதான் உங்க தம்பியா இருந்தாலும் இந்த சிவாக்காகலாம் நீங்க இவங்கள அடிச்சது பெரிய தப்பு. பேசாம இவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. இத கேட்டுட்டு இருந்த இந்திராணி என்ன சொல்ற ரித்திகா, அவன் மேல எவ்வளோ பெரிய தப்பு இருக்கு தெரியுமா? அவன் எல்லாம் இந்த மாரி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் கபிலா இப்படி ஒரு வேலை செய்த அப்படிங்கிற மாரி கேட்கும்போது செல்வனாகியும் டைமா இந்திராணியை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன இந்திரா எதுக்கு தேவையில்லாம கபில மேல கை வச்ச எல்லா தப்புக்கு காரணம் இந்த சிவா தான் என்னைக்கு சிவா அயலி வீட்டுக்குள்ளே வந்தாங்களோ அன்னையிலேருந்து இந்த குடும்பத்தோட நிம்மதியே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட இந்திராணியும் என்ன சித்தி நீங்கள் வேற புரியாமல் பேசுங்க, கபிலன் மேலே தானே தப்பு இருந்திருக்கு. அப்போ சிவா சொன்னது எல்லாமே உண்மைதான். நீங்களும் கபிலனும் எல்லாரும் சேர்ந்த மாதிரி தான் இப்படி பிளான் பண்ணி சிவாவை மாட்டி விட்டுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்திராணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கபிலன் கிட்ட இந்திராணியும் கண்டிப்பாக சிவா கிட்ட மன்னிப்பு கேளு, அன்னைக்கு சிவா மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து வீட்டை கூட அனுப்பதுக்கு ரெடி ஆயிட்டோம். இப்போ புரியுதா யாருக்கு மேலே தப்புன்னு சொல்லிட்டு இந்திராணி சரியா பதிலடி கொடுக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் ரித்திகா நம்ம இந்திராணி எதிர்த்து என்ன பேசுறீங்க அண்ணி, அது எப்படி என்னோட ஹஸ்பண்ட் கபிலன் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க முடியும்? இந்த வீட்டோட வாரிசு இவங்க தான், இவங்க எதுக்கு யாருன்னே தெரியாத இந்த சிவா கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இந்திராணியும் யாருக்கு மேலே தப்பு இருக்கோ அவங்க தான் மன்னிப்பு கேட்டாகணும், இல்லைன்னா விபரீத முடிவு எடுக்க வேண்டியது வரும். ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது சிவா கிட்ட என்ன சொல்லியிருந்தோம், நம்ம உண்மையை மட்டும் நிரூபிக்கலைன்னா இந்த வீட்டை விட்டு வெளியில போனோம்னு சொல்லியிருந்தோம்ல, அதே நிலைமை தான் இங்க உள்ளவங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம செல்வனாகி பயங்கரமா டென்ஷன் ஆகிடுறாங்க. கபிலனும் ஒரு கட்டத்துல இதுக்கு மேல போனா அக்கா ஏதாவது சொல்லிடுவான்னு சிவா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரித்திகாவும் கபிலன் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன கபிலா நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்க, எதுக்கு நீ தேவையில்லாம இவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்கணும், யார் இவங்களுக்கு தான் ஏற்கனவே மேரேஜ் முடிஞ்சதுல, அதுக்கப்புறமா எதுக்கு இவங்க இன்னும் இந்த வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரித்திகா திமிரா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்திராணியும் உதய பெருமாள் அந்த இடத்துல வந்து என்ன இருந்தாலும் இந்திராணி எதிர்த்து ஒரு வார்த்தை யாருமே பேசக்கூடாது, அதான் இந்த சிவா வந்து உண்மையை நிரூபிச்சுட்டான்ல, மன்னிப்பு கேட்கறதுல உனக்கு என்ன வந்துட போது, மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்த வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கபிலனும் ஒரு விளையாட்டு மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம சிவாவுக்கும் அயலிக்கும் கொஞ்சம் சந்தோஷம் ஆகுது. நல்லபடியா உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு சீனியர் அப்படியே சொல்றாங்க. நம்ம சிவாவும் பாத்தியா அக்கா எவ்வளவு வருத்தப்படுறான்னு, ஆனா எல்லா உண்மையும் தெரிஞ்சுன்னா எவ்வளவு வருத்தப்பட போறாங்க. கபிலன் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தாங்க, இப்ப அவங்களுக்கு புரியுது அவனோட ஃப்ராடு தனம் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம அயலியும் இனிதான் இந்த அக்காவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த கபிலனை பத்தி எல்லாமே புரிய வைக்கணும். அவன் எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் செய்துட்டு இருக்கான், அந்த வர்மாவோட ஆளு இவன் தான் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா கிட்ட அயலி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் செல்வனாகி பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. ரித்திகா அவன் செல்வனாகிட்ட வந்து பாத்தீங்களா தான் நான் சொன்ன மாதிரி நடந்துச்சுல, எனக்கு அது ஒரு நாள் உங்க பையன் மேலேயே அவங்க கையை வைப்பாங்கன்னு சொன்னேன், அதே மாதிரி நடந்துச்சு. இப்ப புரியுதா இங்க என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு, இந்த இந்திராணியோட ஆட்டத்துக்கு முடிவு கெட்டதுக்கு உங்களால முடியாதா அப்படிங்கிற மாதிரி ரித்திகா செல்வனாகிய உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியாட்டு செல்வனாகி இந்திராணிக்கு ஆப்போசிட்டா அடுத்த வேலைகளை பண்ணதுக்கு பிளான் பண்றாங்கன்னே சொல்லலாம்.